ஒரு நாட்டோடைய பிரதமர் இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி தரமட்ட லெவல்ல போய் சொல்வாரா அப்படின்றது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். அது யாருன்னா வேற யாரு? நான் தான். நம்ம நாட்டோடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து போய் பேசுவாரு, முதல கண்ணீர் விடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு ஏன் இவ்வளவு தூரம் கோபம் வருது அப்படின்னா, தமிழ்நாட பத்தின இவ்வளவு பொய்யான ஒரு கருத்தை வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தமிழரா, மானமுள்ள ஒரு தமிழரா எனக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது. தமிழ்நாட்டோடைய பேரே என்ன? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு. இங்க நிறைய மாநிலத்துல இருந்து வந்து இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பார்த்து மோடி அவர்கள் வந்து குறிப்பா பீகார்ல எலெக்ஷன் வருது, அதனால பீகார்கள் இப்ப இதே வந்து ராஜஸ்தான்ல இல்ல குஜராத் எலெக்ஷன் வந்தா இல்ல ராஜஸ்தான்காரங்க குஜராத்காரங்க அப்படின்னு வட சுட்டிருப்பாரு. இப்ப பீகார்ல எலெக்ஷன், அப்ப பீகார் மக்கள் கிட்ட ஏதோ ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு உடனே என்ன சொல்லிட்டாரு, அதாவது தமிழ்நாட்டுல இந்த பீகார்ல இருந்து வர்றாங்க பாத்தீங்களா தொழிலாளர்கள், அவங்களாம் வந்து ரொம்ப மோசமா நடத்தப்படுறாங்க, அவங்க வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப மோசமா நடத்துறாங்க, குறிப்பா திமுக ஆட்சியில வந்து ரொம்ப மோசமாக அவங்க நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான செய்தியை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. அதாவது மோடி அவர்கள் என்ன முடிவுக்கு போயிட்டாருன்னா, பொதுவா இவ்வளவு அவருடைய மீடியாக்கள் இருக்கும், மோடி மீடியாக்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மீடியாவை வச்சுதான் அவர் பொய்யான செய்தியை தான் பரப்புவாரு. அது தனக்கு சாதகமா இருக்கும், தனக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு சேனல் நியூஸ் பரப்புச்சுன்னா அவங்க மேல கேஸ் போடுவார், இல்லைன்னா விலைக்கு வாங்கிடுவார். ஸோ இந்த லெவல்ல இருந்தவர் தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயம் வந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இனிமே நம்ம அடுத்தவங்களை நம்ம நல்லா இருக்குது, ஜியே களத்துல இறங்குறாப்படி அப்படின்ட்டு ஜி வந்து களத்துல இறங்கி பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரு சொல்றது கூட நம்ம வந்து ஏத்துக்கலாம், ஏன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, அவருக்கு ஆட்சியை பிடிக்கிறது மட்டும்தான், அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எதை வேணாலும் பேசுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பீகார் தேர்தலில் அவர் வெற்றி ஆகணும், அவருடைய வெற்றி வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஓட் சோரியில இருந்து மற்ற எல்லாத்தையும் வந்து வெளுத்து விட்டுட்டாரு. மோடி அவர்கள் எப்படி இந்த 3வது முறையா ஜெயிச்சாரு, எப்படி இப்படிலாம் ஓட்டை திருடினாரு, தேர்தல் ஆணையம் எப்படி அதுக்கு உடந்தையா இருக்கு, 2வது எஸ்ஐஆர் மூலமா அவர் எப்படி இஸ்லாமிய தலித்துகள் பெண்கள் ஒடுக்கப்பட்டவருடைய வாக்குகளை புடுங்கி இருக்காரு அப்படின்றத வந்து வெளுத்து வாங்கி விட்டாரு. ஸோ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அங்க பீகார்ல களம் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ்க்கான வெற்றி அப்படின்றது அதிகப்படியா தெரியறதுனால இவருக்கு பயம் வந்து பயத்துல என்னென்னவோ வளர ஆரம்பிச்சாரு. சரி ஓகே, இது வந்து அவர் நம்ம மாநிலத்தில் சேர்ந்தவர் இல்லை, அதனால அப்படி சொல்றாரு. இந்த தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் இதுக்கு வந்து ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு பாருங்க, அதை பார்க்கும்போது இன்னும் வயிற்றுச்சலா இருக்கு. நீங்களா தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்களா, நீங்க உண்மையில தமிழர்கள் தானா, நம்ம மாநிலத்தை பத்தி அவங்க வந்து ஒரு பொய்யான கருத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் பாஜகவை சார்ந்தவரா இருக்கட்டும், பாஜக உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்து உங்களை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சிருந்ததாகவே இருக்கட்டும், ஒரு பதவிக்காகவும் ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களையே குற்றம் சாட்டுற மாதிரி நீங்க இப்படி பேசியிருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம யாரை நோக்கி வைக்கிறோம். உடனே நீங்க பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நினைச்சாரு, அவர் கூட இந்த மாதிரி பேசல. அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கருத்தை ஆதரிச்சு பேசியிருக்காரு. யாருன்னா மோடி அவர்கள் சொன்னாங்க இல்லையா, பீகார்ல இருந்து போன தொழிலாளர்களை தமிழ்நாட்டுல மோசமான முறையில நடத்துறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொன்ன அந்த பச்சை பொய்ய அப்படியே அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. உங்களை தான் விவசாயின்னு ஏத்துக்கிட்டாங்களே, அப்புறம் உங்களுக்கு ஏன் அந்த வேலை, நீங்க தான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு ரீசெண்டா கூட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க, உங்களை தான் விவசாயின்னு ஒத்துக்கிட்டு ஓரமா உட்கார வச்சுட்டாங்களே, உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த சப்போர்ட்டை பார்க்கும்போது. சரி, உண்மையிலே பீகார்ல இருந்து இந்த வட மாநிலத்துல இருந்து இங்க வரவங்க உண்மையிலே அவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, தமிழ்நாட்டுல அப்படிதான் வந்து நம்ம வட மாநிலத்தை வர அவ்வளவு மோசமா தான் ட்ரீட் பண்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும்போது, நான் ஒரே ஒரு உதாரணத்தை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒரு உதாரணம் போதும், உண்மையிலே தமிழ்நாட்டுல இவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லா சலுகை கொடுக்கணும், அவங்கள அப்படி நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தமிழ்நாடு அரசு ட்ரீட் பண்ணுதா அப்படின்றதே நம்மளுக்கு உண்மையை வந்து இந்த ஒரு உதாரணத்தை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சென்னையில பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம், அதாவது அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பீகாருக்கு வேலைக்காக வந்திருக்காரு. வந்தவர் இங்க தொழில் நல்லா இருக்கு, கல்வி நல்லா இருக்கு, மருத்துவம் நல்லா இருக்கு அப்படின்னு குடும்பத்தோட இங்க வந்துடுறாரு. குடும்பத்தோட வந்து அவருக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் இருந்திருக்கு. இதுல ஒரு பெண் என்ன ஆகுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, 10th எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 500க்கு 467 மார்க் வந்து அந்த பொண்ணு எடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்னமா பெருமை அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அந்த பொண்ணு எடுத்து படிச்ச லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தமிழை வந்து எடுத்து அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இன்னொரு பெருமைத்தக்க விஷயம். தமிழ்ல அந்த பொண்ணு 100க்கு 93 மார்க் வாங்கியிருக்காங்க. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, பீகார்ல இருந்து வந்த மக்களை இவங்க வந்து சரியா இது கவனிக்கிறது இல்ல, சரியா பாக்குறது இல்ல, ரொம்ப மோசமான முறையில ட்ரீட் பண்றாங்க. ஆனா அந்த மாணவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல தமிழக அரசு இந்த மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இது ஃப்ரீ யூனிஃபார்ம், ஷூ, புக்கு இப்படின்னு எல்லாத்தையுமே எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து என்னை படிக்கிறதுக்கான ஊக்குவிப்பும் கொடுக்கறதுனால தான் என்னால இந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ தமிழ்நாட்டுல கல்விக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, மாணவர்கள் படிக்கிறதுக்கான எல்லா சகல வசதியும் ஏற்பாடு செய்து கொடுக்குது இந்த தமிழக அரசு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். காலை உணவு திட்டம் இருக்கு, சத்துணவு திட்டம் இருக்கு, ஃப்ரீ புக்கு, யூனிஃபார்ம். அது இப்போ ஒரு படி அதிகமா போய் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அது இல்லை அப்படின்றதுக்கு இந்த பொண்ணு தான் உதாரணம். அந்த பொண்ணோட பேரு டி ஜியா குமாரி. இவங்களுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. அவங்களும் அதே அரசு பள்ளியில தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ ஒரு அரசு பள்ளியில இது பீகாரை சேர்ந்த மாணவி, இது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி அப்படின்லாம் பாக்குறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்களா, இங்க அரசு கொடுக்குற எல்லா சலுகைகளும் உங்களுக்கு சேரும் அப்படின்னு படிக்கணுமா, வாங்க வந்து படிங்க. நீங்க பீகாரா, ராஜஸ்தானா, குஜராத்தா அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க, படிக்கணுமா படிங்க, வேலைக்கு போகணுமா போங்க, ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு போய் பார்த்துக்கோங்க. அங்க இருந்து வரவங்க சொல்றாங்க, இங்க இவ்வளோ தூரம் இருக்குங்க, எங்களுக்கு ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்கு, எங்க நாட்டுல எந்த வளர்ச்சியுமே கிடையாது, இங்க எல்லா வளர்ச்சியுமே இருக்கு, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ ஸ்கூலு, எல்லாமே ஃப்ரீ ரேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்க அளவுக்கு ஒரு தரமான ரேஷன் அங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு உதாரணம் போதும், எப்படி தமிழ்நாடு அரசு வந்து பாரபட்சம் இல்லாம மாணவர்கள்லாம் எல்லாருமே மாணவர்கள் தான், தொழிலாளர் நலன்னா எல்லாருக்குமே தொழிலாளர் நலன் தான், நீங்க பேஷண்டா இங்க வந்திருக்க பேஷண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர்த்து இவர் பீகாரை சேர்ந்தவர், இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர், இவர் குஜராத்தை சேர்ந்தவர், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவரை ஸ்பெஷலா கவனிங்க அப்படின்லாம் எதுவும் இங்க பண்றது இல்லை. பேஷண்ட்னா எல்லாரும் பேஷண்ட், ஸ்டூடெண்ட்னா எல்லாரும் ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் ஒரே சலுகை தான். அப்படிதான் இங்க தமிழ்நாடு அரசு நடந்துட்டு இருக்கு. ஆனா வெறும் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்துல இப்படியான ஒரு மட்டமான அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு பிரச்சாரத்தை இந்த நாட்டுடைய பிரதமர் முன்வைக்கிறாரு அப்படின்றது கேட்கறதா நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி, இது வந்து இதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்டா இதான் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரிசால பண்ணாங்க. ஒரிசால என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி பூரி ஜெகநாத் கோயில வந்து அந்த அறக்கட்டளையோட ரூமை வந்து பூட்டிட்டாங்க, அந்த சாவியை வந்து யார் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜு ஜனதா கட்சியோடைய முக்கிய பொறுப்பாளர் வி.கே. பாண்டியன் அவர்கள் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ உங்களுடைய, அதாவது ஒரிசாவுடைய உரிமையை ஒரு தமிழன் எடுத்துட்டு போறதா அப்படின்ற ஒரு கேவலமான பொய்யான செய்தியை அன்னைக்கு வந்து பரப்புனாங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் கரெக்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நானே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டமிட்டு பீகார் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல பேசப்படாத ஒரு செய்தி ஆனா வட மாநிலத்துல இருக்க எல்லா மோடி மீடியாக்களும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு நானே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அப்ப கூட நான் நிறைய பேர் கேட்டாங்க, அது எப்படிமா இதுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. இன்னைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத மோடி அவர்களே வந்து புட்டு வச்சிட்டார். அதாவது அப்படி என்ன பொய்யான செய்தி வந்து இவங்க பரப்புனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வர போறாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வர போறாரு. அது என்ன தீர்மானம்னா, ஒட்டுமொத்தமா இந்தியை வந்து தமிழ்நாட்டுல தடை பண்ண போறாரு. இந்தி மூவி, இந்தி சாங், இந்தி பேனர் இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க முழுக்க இந்தி பேசுறவங்களுக்கு எதிரானது, இந்தி மொழிக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை அவங்க வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. திட்டமிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டுல அந்த செய்தி வந்து பெருசா வரல. ஆனா வடநாட்டுல இந்தியா டுடே, இந்துஸ்தான் டைம், மணி கண்ட்ரோல் இந்த மாதிரியான முக்கிய பத்திரிகைகள் எல்லாம் இந்த செய்தி ரொம்ப தீவிரமா வந்து பரவச்சு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டுல இப்படி இந்திக்கு மீது ஒரு வெறுப்பு, ஏன் ஸ்டாலின் அவர்கள் இந்தியை ஒழிக்கணும்னு இப்படி இது பண்றாங்க. ஆனா அது உடனே வந்து உண்மை செய்தி வெளியே என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டுல எடுக்கப்படுறதா இல்ல, சட்டமன்றத்துல அந்த மாதிரி தீர்மானம் வர்றதா இல்ல. சோ அப்பவே நம்ம என்ன சொன்னோம்னா, இது முழுக்க முழுக்க பீகாரோடைய தேர்தல் பிரச்சாரத்துல பிரதிபலிக்கிறதுக்காக மோடி அவர்களுடைய மீடியாக்களால் செய்யப்பட்ட சதிவேலை. இது முழுக்க முழுக்க பீகார் எலெக்ஷனை மையப்படுத்தி அங்க மோசமான கருத்து தமிழ்நாடு சார்ந்து வரணும், தமிழர்கள் இந்திக்கு எதிரானவர்கள், வட மாநில தொழிலாளருக்கு எதிரானவர்கள், இந்தி பேசுறவங்களுக்கே எதிரானவர்கள் தமிழர்கள், தமிழ்நாடு அப்படி ஒரு சூழல்ல தான் இருக்கு அப்படின்ற பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு மோடி அவர்களுடைய மீடியா பரப்புச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது பீகார் எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்டதுன்னு நம்ம அப்ப சொன்னோம். அதை உண்மைன்றத இன்னைக்கு மோடி அவர்களே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி இதே மாதிரி, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் திட்டமிட்டு ஒரு வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது அதே மாதிரி பீகாரை சேர்ந்தவர்களும் ஜார்க்கண்ட் சேர்ந்த இந்த 2 வடமாநில கும்பலும் அடிச்சுக்கிட்டதை உடனே பீகாரை சேர்ந்தவங்களை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அடிச்சு துரத்துறாங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்த மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இது ராஜஸ்தான்ல வேற மாநிலத்துல இந்த மாதிரி அடிக்கிறாங்க இல்லையா, வேற மாநிலத்தை வர இப்ப ராஜஸ்தான்ல ஹைதராபாத்ல அங்க நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொய்யான வீடியோக்களை வந்து தொடர்ந்து நார்த் இந்தியால இதே மாதிரி அப்போ வந்து பரப்புனாங்க. அதுல குறிப்பா வந்து தானிக் பாஸ்கர் அப்படின்ற ஒரு சேனல், அது வந்து பீகார்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல். ஸோ அந்த சேனல்ல இந்த மாதிரி பரப்புனாங்க. பீகார்ல மட்டும் இல்ல, இந்த இந்தி பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே தமிழ்நாட்டுல பீகார்ல தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அடிக்கிறாங்க தமிழர்கள் அப்படின்ட்டு ஒரு மோசமான பொய் செய்தியை வந்து அடிப்படை ஆதாரமற்ற செய்தி வந்து தொடர்ந்து பரப்புனாங்க. அப்போ அந்த மாநிலத்துடைய பீகார் மாநிலத்துடைய முதல்வர் கூட வந்து என்ன கேட்டார்னா, இங்க வந்து நீங்க பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பார்த்து சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிற்பாடு தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழக முதல்வர் எடுத்த துரிதமான நடவடிக்கையாலும் டிஜிபி அவர்கள் எடுத்த நடவடிக்கையாலும் இது வந்து பொய்யான செய்தின்னு இந்தியிலே அவங்க வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. டிஜிபி அவர்கள் இல்ல தமிழ்ல போய் சொல்லி இல்ல இங்கிலீஷ்ல சொல்லி ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு இந்தியிலே அவங்க வந்து அப்ப ட்வீட் போட்டிருந்தாங்க. இல்ல இது உண்மை அல்ல, பொய்யான செய்தி. எந்த அளவுக்கு இது பரபரப்பாச்சுன்னா, அந்த பீகார்ல அதாவது வடமாநிலத்தவர்களை போன் பண்ணி நீங்க வந்து சேஃபா இருக்கீங்களா, பேசாம ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இது ரொம்ப வைரலா ஆச்சு. ஸோ ஏன் இது திட்டமிட்டு திடீர்னு அப்படி பரப்பப்படுது பார்த்தீங்கன்னா, அப்போ தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து இங்க முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இங்க வந்திருந்தார். கரெக்டா அவர் வந்து சந்திச்சுட்டு போறதும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து கடகடன்னு பரவுச்சு. அப்ப என்னன்னா, மோடி அவர்களுக்கு எந்த மாநிலமும் எந்த மாநிலத்தோட ஒற்றுமையா இருக்கக்கூடாது என கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இங்க இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரீசெண்டா அங்க போனார், ஓட்சோரியை பத்தி விளக்குறதுக்காக அங்க போயிருந்தாரு. பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்துல பல தலைவர்கள் போனாங்க, ஸ்டாலின் அவர்களும் போனாங்க. அப்போ இங்க இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்கல்ல, அவங்களும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அங்க வளர்ச்சிகள் நல்லா இருக்கு, அங்க தொழில் நல்லா இருக்கு, எல்லா கல்வியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம மாநிலத்துல எதுவும் உருப்படியா இல்லை, இவங்க நம்மள சுரண்டிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேள்விலாம் நம்ம ஆளுங்க கேட்டக்கூடாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பீகாரை நீங்க தான் ஆண்டுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு நாட்டோடைய பிரதமர், மொத்த பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு தேதியில மாநில அரசை விட ஒன்றிய அரசுக்கு தான் வந்து மொத்த பவரும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல என்ன வச்சிருக்கணும், நாங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம், இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம், உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்பதான் இது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா பாதியில நின்று போயிடும் அப்படின்னு நீங்க ஏதாவது நல்ல வார்த்தை 4 வார்த்தையா சொல்லி பேசாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தமிழ்நாடை குறை சொல்லி, இப்ப என்னன்னா பாருங்க தமிழ்நாட்டுல மோசமா இருக்கிறாங்க, தமிழர்கள் வந்து வடமாநிலத்தவரை மோசமா ட்ரீட் பண்றாங்க, குறிப்பா பீகாரிகளை வந்து மோசமா ட்ரீட் பண்றாங்க, இப்படியான ஒரு திமுக அரசு கூட தான் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணி வச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல அந்த நிலைமைனா, நாளைக்கு அவங்க கூட கூட்டணியில வச்சிருக்க இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க நிலைமையும் இதுதான்ப்பா, அதனால நீங்க ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு அதாவது பிஜேபிக்கே ஓட்டு போடுங்க. இப்ப காலகாலமா எப்படி நீங்க வந்து ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறீங்களோ அந்த முன்னேற்றத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஃபர்ஸ்ட் லைன் ஜேர்னலிஸ்ட் சார் உமாபதி சார் வந்து இங்க இருந்து பீகாருக்கே போய் வந்து காமிச்சார், வீடியோ போட்டு காமிச்சார், எந்த அளவுக்கு அந்த மாநிலம் முன்னேறி இருக்கு அப்படின்றத அவர் வந்து போட்டு காமிச்சார். ஸோ அந்த முன்னேற்றத்துல ஒரு படி கூட வந்து மேலேயும் போயிடக்கூடாது, கீழேயும் போயிடக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரியான பொய்யான கருத்துக்களை பாஜக தரப்புல இருந்து குறிப்பா பிரதமர் மோடி அவர்களால பரப்பப்படுதுன்றத வருத்தத்துக்குரிய விஷயம். பீகார்ல இருந்து வேலைக்கு வந்து இங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா பீகார்ல இருந்து வந்த ஒருத்தர் இங்க தொடர்ந்து இங்க முட்டுக்கட்டையா இருந்தார். அவர் யாருன்னா வேற யாரும் இல்ல, ஆளுநர் ரவி அவர்கள் தான். அதான் திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்களும் சொல்லியிருந்தாங்க, அவர் ஒருத்தர் தான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உண்மையிலே என்னன்னா, அவர் வந்து பாஜகவுடைய சம்பளம் வாங்காத பணியாளரா, ஒரு ஆளுநரா இல்லாம பாஜகவுடைய சம்பளம் இல்லாத பணியாளரா இங்க இருந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் கொடுக்கிற தொந்தரவை கூட தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போய் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவரையே கையாள தெரிஞ்ச எங்களுக்கு இந்த மாதிரி பொய்யான செய்தியை எப்படி கையாளணும் தெரியாதா? ஸோ இந்த மாதிரி தயவு செய்து பொய் பிரச்சாரங்களை விட்டுட்டு இந்த நாட்டோடைய பிரதமரா தயவு செய்து பொறுப்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம்.